எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. விராட் கோலி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அறிமுகமானது 2008ல. ஆனா இன்னைக்கு 2025ல விராட் கோலி ஒரு சாதனை பண்ணியிருக்காரு பாருங்க. இதைத்தான் அவரோட கரியரிலேயே ரொம்பவே கலங்கமான ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. 2வது ஒரு நாள் போட்டியில ஒரு பெரிய ஆட்டத்தை ஆடி இந்திய அணிக்கு ஒரு பெரிய ஸ்கோர் எடுத்து கொடுப்பாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா முதல் ஒரு நாள் போட்டியில் அவருக்கு என்ன ஆச்சோ அதே நிலைமை தான் இங்க 2வது போட்டியிலையும். முதல் ஒரு நாள் போட்டியில 0 ரன்ல அவுட் ஆனாரு. 2வது ஒரு நாள் போட்டியிலையும் நம்ம விராட் கோலி 0 ரன்ல அவுட். ஆமாங்க, ஒரு ரன் கூட எடுக்காம அப்படியே பெவிலியனுக்கு திரும்பிட்டாரு. இதே நாள்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவோட மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்துல பாகிஸ்தானுக்கு எதிராக அவர் ஆடின அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆட்டத்தை யாருமே மறக்க முடியாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, 3 வருஷம் கழிச்சு அதே நாள்ல நம்ம கோலி தொடர்ந்து 2வது தடவையா ஒரு நாள் கிரிக்கெட்ல 0க்கு அவுட் ஆகி கணக்கு திறக்காம பெவிலியன் திரும்புறாரு. எதுவுமே பண்ண முடியல. மொத்தமா அவர் சொதப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். இது விராட் கோலிக்கு ஒரு கஷ்டமான காலம்னு சொல்லலாம், ஒரு மோசமான பகுதி. இது அவருடைய ரசிகர்கள் நிச்சயமா ஞாபகம் வச்சுக்க விரும்ப மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். கிரிக்கெட் வரலாற்றிலேயே முதல் தடவையா விராட் கோலி தொடர்ந்து 2 ஒரு நாள் போட்டிகள்ல 0க்கு அவுட் ஆகி இருக்காரு. நீங்க கிரிக்கெட்ல இவ்வளவு பெரிய இடைவெளி எடுத்தா இப்படித்தான் நடக்குங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டை விட்டுட்டீங்க, ஒரு நாள் D20 எல்லாத்தையும் முன்னாடியே விட்டுட்டீங்க. இப்போ ஒரு நாள் கிரிக்கெட் மட்டும்தான் ஆடுறீங்க. ஆனா அந்த ஒரு நாள் கிரிக்கெட்டை மட்டும் ஆடிட்டு உள்ளூர் போட்டிகள்ல எங்கேயாவது ஆடுறீங்களா? நாட்டுக்காக இல்லைன்னா உங்க மாநில அணிக்காக எங்கேயாவது கிடைக்குமா ஆடுறதுக்கு? டெல்லி பிரீமியர் லீக் கூட நடந்துச்சு, அதுல கூட நீங்க வந்திருக்கலாம். ஆனா அதுதாங்க சிக்கலே. நீங்க மொத்தமா 3 போட்டிகளுக்கு மட்டும்தான் ஆக்டிவா இருப்பீங்க. இப்ப ஆக்டிவான மாதிரி அடுத்து ஆப்பிரிக்கா கூட 3 போட்டிகள், அப்புறம் நியூசிலாந்து கூட 3 போட்டிகள். இந்த 3 போட்டிகளுக்கு மட்டும்தான் ஆடுவீங்க. மற்ற நேரத்துல கிரிக்கெட் ஆட்டமே இருக்காது. பயிற்சி எடுப்பீங்க. பயிற்சி நல்லதுதான், பயிற்சி எடுங்க. ஆனா நீங்க மைதானத்துக்குள்ள போகாம அந்த கிரிக்கெட் மைதானத்தில் இருக்கிற ஃபீலை அனுபவிக்காம பவுண்டரி சிக்ஸர் அடிக்காம ஓடாம இருந்தா உங்களோட பழைய ஃபார்ம் திரும்பி வரும்னு எனக்கு தோணல. விராட் கோலி தொடர்ந்து 2 ஒரு நாள் போட்டிகள்ல 0க்கு அவுட் ஆகுறாரு. இதுதான் விராட் கோலியோட கரியர்லயே சிறந்த ஃபார்மட்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் கிரிக்கெட்டை அவர் ஆண்டிருக்காரு. 51 ஒரு நாள் சதங்கள் அவர் பேட்டிலிருந்து வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம விராட் கோலியை இப்படி பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு ரன் கூட எடுக்க முடியல. முதல் ஒரு நாள் போட்டியில கஷ்டப்பட்டாரு. வெளியே போன பந்துல அவுட் ஆனாரு. இந்த தடவை உள்ள வந்த பந்துல LBW, அதுவும் ஒரு புது பவுலர் கிட்ட. மிட்செல் ஸ்டார்க், ஹேசல்வுட்னு இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு புது பவுலர், ஒரு சின்ன பையன் பவுலர் கிட்ட விராட் கோலி 0க்கு அவுட் ஆகிட்டாரு. இப்போ 2 மேட்ச்ல 0. இந்த சீரீஸ்ல இன்னும் ஒரு நாள் போட்டி தான் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம விராட் கோலி 1 மாசத்துக்கு அப்புறம் தான் தென்னாப்பிரிக்கா சீரீஸ்ல ஆடுவாரு. அங்கேயாவது இந்திய கிரிக்கெட்ல அவருக்கு இடம் கிடைக்குமா? அணியில இடம் கிடைக்குமா? இதுதான் இப்போ பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா உள்ளூர் கிரிக்கெட்ல இல்லைன்னா D20ல நல்லா ஆடுற வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ரோஹித்தையும் விராட்டையும் உள்ள வச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்கள உள்ள கொண்டு வர முடியல. ரோஹித் நல்ல துவக்கம் கொடுத்தாரு. 2வது ஒரு நாள் போட்டியில தன்னோட திறமையை நிரூபிச்சாரு. ஆனா விராட் கோலி மொத்தமா ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. வெறும் ரசிகர்களுக்கு ஆட்டோகிராஃப் கொடுக்கறதால இல்லைன்னா எழுந்து நின்று மரியாதை வாங்குறதால மட்டும் எதுவும் நடக்காதுங்க. ரன்களை குவிக்கணும். அதுதான் விராட் கோலி பேட்டிலிருந்து வரமாட்டேங்குது. இப்போதைக்கு பார்க்கும்போது விராட் கோலியோட ஒரு நாள் கிரிக்கெட்லையும் அந்த கடைசி பகுதி, கடைசி கட்டம்னு சொல்லுவாங்களே, அதை நம்ம பார்த்துட்டோமோன்னு தோணுது. அதனால இங்கிருந்து விராட் கோலி ரொம்ப தூரம் போறது கஷ்டம்தான். இனிமேல் நிர்வாகம் என்ன முடிவெடுக்கும், கோச் என்ன முடிவெடுப்பாரு, செலக்டர்கள் என்ன முடிவெடுப்பாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இந்த மொத்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விராட் கோலியோட இந்த மோசமான ஆட்டத்தை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல கட்டாயம் சொல்லுங்க.